இந்த பையனோட டீ கடைக்கு யாருமே வரல. இதனால அந்த பையன் ரொம்பவே சோகமா உட்கார்ந்திருக்கான். இப்படியே பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்குது. அதனால டப்பால இருக்க ஒரு பிஸ்கட் பாக்கெட்ல இருக்க பிஸ்கட் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மரத்து மேல போற எறும்புகள் கூட விளையாட ஆரம்பிக்கிறான். சூரிய ஒளியிலையும் விளையாடுறான். அந்த நேரம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கார் வருது. இத பார்த்தோன்னு இந்த பையன் ரொம்பவே சந்தோஷப்பட்டு நம்ம கடைக்கு தான் ஒரு வாராருன்னு சொல்லி பாத்துக்க இருக்கும்போது அவன் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பாத்ரூம் போயிட்டு கார் எடுத்துட்டு போயிடுறான். இதனால அந்த பையன் ரொம்பவே சோகமாகிடுறான். அதுக்கப்புறம் சில மணித்தியாலங்களாவது அந்த இடத்துல ஒரு கார் ஒன்று போகுது. கார்ல இருந்த ஒருத்தன் அவன் சாப்பிட்ட பண்ண தூக்கி வெளியில போடுறான். இத பார்த்தோன்னு அந்த பையன் உடனே அந்த பண்ண எடுத்து பசியில சாப்பிட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா அந்த வழியில 2 பேர் பைக்ல வராங்க. வந்தவங்க அந்த இடத்துல பாத்ரூம் போயிட்டு இந்த நானா கேட் 10 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர்னு சொல்லி நம்மளை ஏமாத்துறாங்கடான்னு சொல்லிட்டு அந்த கல்லுல இருந்த நம்பரை அழிச்சிட்டு அவனுங்களும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்படியே அடுத்த நாளாவது இந்த பையன் பல்ல விளக்கிட்டு அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு கார் ஒண்ணு வருது. கார்ல இருந்து இறங்கி வந்தவர் சொல்றாரு நானா கேட் எத்தனை கிலோமீட்டர்னு. அப்ப அந்த பையன் சொல்றான் அது 10 கிலோமீட்டர்னு. இதை கேட்டோன்னு அவரு இன்னும் 10 கிலோமீட்டர் இருக்கா அப்படின்னா ஒரு டீ போடுப்பான்னு சொல்லிட்டு இந்த பையன் கிட்ட டீயை வாங்கி குடிச்சிட்டு பணத்தை கொடுத்துட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களும் அந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு நானா கேட்ட எத்தனை கிலோமீட்டர்னு சொல்லி இந்த பையன்கிட்ட கேட்டு அவங்க எல்லாருமே இந்த பையன்கிட்ட டீ வாங்கி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால பாத்தீங்கன்னா இந்த பையனுக்கு நிறைய பணமும் சேருது. இந்த பணத்தை வச்சு கடையும் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிக்கிட்டே வரான். ஒரு நாள் இந்த பையன் யோசிக்கிறான் நானா கேட்ட எத்தனை கிலோமீட்டர்னு சொல்லி எதுக்காக நம்ம கிட்ட கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு இந்த பையன் அந்த ரோட்டு வழியே நடந்து போயிட்டு அங்க இருக்க அந்த கல்லை பாக்குறான். பார்த்தா அதுல இருக்க நம்பரை அழிச்சிருக்காங்க. இதை பார்த்தோன்னு இந்த பையன் குடு குடுன்னு ஓடி போயிட்டு கடையில இருந்து பத்திய கொண்டு வந்து அந்த கல்லு பக்கத்துல பத்த வச்சு இந்த கல்லு தான் எனக்கு கடவுள்னு சொல்லிட்டு அந்த கல்லை கும்பிட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறான்.